ஃப்ரண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாஜகவுக்கு முறைகேடு பண்ற விஷயத்துல தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு உறுதுணையா இருந்திருக்கு, வாக்குகள் இங்க திருடப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த தோல் உரித்து காட்டியிருக்கிறார். அதாவது ஆவணங்களை வைத்து என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, 100% எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு, இதை நான் ஒரு நாள் என்ன பண்ணுவேன், வெளியே காட்டுவேன், அப்ப யாருமே தப்பிக்க முடியாது. இந்த தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளையும் தான் செய்த தவறுகளை உணர்ந்துதான் ஆகணும் அப்படின்றத தொடர்ந்து என்ன பண்ணாரு, எச்சரித்துட்டே வந்தார். ஆனா நேற்றைய தினத்துல ராகுல் காந்தி அவர்கள் அந்த ஆவணங்களை வெளியிட்டு, எவிடன்ஸுகளை எல்லாத்தையும் வெளியிட்டு தோல் உரிச்சு காட்டியிருக்கிறார். இதெல்லாம் நம்ம கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம், இப்படியெல்லாம் திருடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க பிராக்டிக்கலாவும் திருடி இருக்கிறாங்க, டெக்னிக்கல் வைஸும் திருடி இருக்கிறாங்க அப்படின்றத ராகுல் காந்தி அவர்கள் தோல் உரித்து காட்டியிருக்கிறார். பாஜக எது எதுலாம் முறைகேடு பண்றாங்க பாருங்க. நிறைய விஷயத்துல முறைகேடுகள் பண்ணியிருக்காங்க, திருடி இருக்கிறாங்க. தேர்தல் பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துல என்ன பண்ணாங்க, திருடினாங்க. சிஏஜி அறிக்கை கொடுத்தது, அதுல திருடி இருக்கிறாங்க. பிரதமர் ஃபண்டு அப்படின்னு சொன்னாங்க, அதுல அவ்வளவு திருடி இருக்காங்க. இடி மூலியமா எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு, எல்லாம் வெட்ட வெளிச்சமா இருந்திருக்கு. உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு இடி மேல பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறாங்க. சோ இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது பாஜக ஒவ்வொரு தன்னாட்சி நிறுவனங்களையும் தன்னுடைய கைவசத்துக்கு கொண்டு வந்தது. இடியா இருக்கட்டும், வருமான வரித்துறையா இருக்கட்டும், அதே போல சிபிஐ இருக்கட்டும். இப்போ தேர்தல் ஆணையம் இவங்க கண்ட்ரோல்ல வருமா அப்படின்னா யாருமே நினைச்சே பார்த்துக்க முடியல. ஆனா எல்லாருக்கிட்டையும் ஒரு ஒரு அபிபாயமான ஒரு குற்றச்சாட்டு இருந்து தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு உறுதுணையா போகுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து என்ன பண்ணாங்க, முன் வச்சுட்டு இருந்தாங்க. இந்த இவிஎம் மிஷினே வேண்டாம், பழையபடி நம்ம என்ன பண்ணலாம், வாக்கு பெட்டியில போடுற ஓட்டை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, எடுத்துட்டு வந்தாங்க. காங்கிரஸ் தான் இந்த இவிஎம் கொண்டு வந்தாங்க. ஆனா அவங்க ஆட்சி காலத்துல எல்லாருமே என்ன பண்ணாங்க, தன்னாட்சி நிறுவனங்கள் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு செயல்பட்டாங்க, ஃப்ரீயா செயல்பட்டாங்க. இடியா இருக்கட்டும், அதே போல சிபிஐ இருக்கட்டும், ஐடியா இருக்கட்டும், தேர்தல் ஆணையம் இருக்கட்டும், எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணாங்க, செயல்பட்டாங்க. ஆனா இப்போ இங்க பாஜக உள்ள வந்தது 2014 பாஜக உள்ள வந்ததுல இருந்து இன்னிய வரைக்கும் எல்லாரையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல வைத்து கொண்டிருக்கிறாங்க. இவங்களை வச்சு நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, மிரட்டி இருக்கிறாங்க. தொடர் செய்திகள் நம்ம என்ன பண்ண படிச்சுட்டு இருக்கோம். ஆனா தேர்தல் ஆணையத்தின் மூலமா, ஆனா இந்த தடவை 2024 மிக குறைந்த பெரும்பான்மையை தான் பாஜக பெற்றிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ராகுல் காந்தி அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கிறார். நிறைய இடங்கள்ல பாஜக வின் பண்ணல, இந்த ஆட்சி தோல்வியுற்ற ஆட்சி. ஆனா எங்க இந்த ஆட்சியை நம்ம இழந்துட போறோமோ அப்படின்ற ஒரு அச்சத்தினால நிறைய இடத்துல என்ன பண்ணிருக்காங்க, போலி வாக்காளர்களை வைத்துக் கொண்டு என்ன பண்ணிருக்காங்க, வாக்கு திருட்டுல ஈடுபட்டிருக்காங்க பாஜக. இதுக்கு தேர்தல் ஆணையம் முழுசா உறுதுணையா இருந்திருக்கு, உதவி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ராகுல் காந்தி அவர்கள் என்ன பண்றாரு, முன்வைத்திருக்கிறார். இதை குறித்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அவங்க என்ன பண்ணிருக்காங்க, டேட்டா கேட்டிருக்கிறாங்க. சிசிடிவி காட்சி கொடுங்க, எங்களுக்கு அந்த டேட்டா கொடுங்க, வாக்குச்சாவடி டேட்டா கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இதை கொடுக்க கூடாதுன்றதுக்காகவே ஒரு சட்டத்தை இயற்றி இது கொடுக்கறதுக்கு ரைட்ஸ் எங்களுக்கு இல்ல அப்படின்றதையும் தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுத்திருக்கு. சிசிடிவி காட்சியை கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு. சரி, எங்களுக்கு டேட்டா பேஸ் கொடுங்க, எத்தனை வாக்காளர்கள் அப்படின்றது டேட்டா பேஸ் கொடுங்க அப்படின்னும் பொழுது 7 அடி உயரத்துக்கு பேப்பர்ல கொடுத்திருக்காங்க. அதை அவங்க கிட்ட ஒரு ஹார்ட் டிஸ்க்ல கொடுத்திருக்கலாம், அதாவது எப்படி சொல்றது, மின்னணு விஷயத்துல என்ன பண்ணிருக்கலாம் கொடுத்துருக்காங்க. இப்ப எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட் ஆயிருச்சு, எல்லாமே என்ன பண்ணிருக்கலாம் கொடுத்துருக்காங்க. ஆனா காங்கிரஸ் இதை செயல்படுத்த கூடாது, அவங்கள காலம் தாழ்த்தணும், அவங்க குழம்பி போனோம் அப்படின்றதுக்காக 7 அடி உயரத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க, பண்டல் கொடுத்துருக்காங்க. ஆனா இருந்தாலும் காங்கிரஸ் என்ன பண்ணிருக்கணும், இது எல்லாமே அக்யூரேட்டா என்ன பண்ணிருக்கணும், இதை செயல்படுத்தணும்னா முதல்ல என்ன பண்ணிருக்கணும், சிஸ்டம்ல ஏத்தி யார் எந்த போட்டோவோ, இப்ப நான் போலி வாக்காளர் அப்படின்னா என் போட்டோவை ஒட்டி அதை நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஏன்னா மேனுவலா கொடுத்துருக்காங்க, பேப்பர்ல கொடுத்துருந்தனால அதை கட் பண்ணி வச்சு செக் பண்றது நிறைய வேலை. ஸோ அதனால காங்கிரஸ் என்ன ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு மாநிலத்தை மட்டும் என்ன பண்ணிருக்காங்க, எடுத்திருக்காங்க. அந்த மாநிலத்துல ஒரு தொகுதியை மட்டும் என்ன பண்ணிருக்காங்க, போக்கஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கர்நாடகா மாநிலத்துல பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியை என்ன பண்ணிருக்காங்க, சூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த தொகுதியில எப்படி சொல்றது, கிட்டத்தட்ட 10,000 வாக்குகள் வித்தியாசத்துலதான் என்ன பண்ணிருக்காங்க, காங்கிரஸ் தோத்து இருக்கு. சோ அப்படி இருக்கும்பொழுது அந்த தொகுதியை மட்டும் என்ன பண்ணிருக்காங்க, எடுத்திருக்காங்க. பெங்களூர் சென்ட்ரல் தொகுதி கீழே கிட்டத்தட்ட 7 to 8 சட்டமன்ற தொகுதியில் உட்பட்டிருக்கு. குறிப்பா மகாதேவபுரா அப்படின்ற ஒரு தொகுதியில மட்டும் என்ன பண்ணிருக்காங்க, இதை போக்கஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த தொகுதியில மட்டும்தான் பாஜக முன்னில இருந்திருக்கு. மத்த தொகுதியில
காங்கிரஸ் தான் முன்னில இருந்திருக்கு. ஏன் ஸ்பெசிபிக்கா இந்த தொகுதியில மட்டும் காங்கிரஸ் பின்னுக்கு இருக்கு, பாஜக முன்னாடி இருக்கு? மத்த தொகுதியில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது மத்த சட்டமன்ற தொகுதியில எல்லாம் காங்கிரஸ் முன்னில இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகாதேவபுரா தொகுதியை மட்டும் என்ன பண்ணிருக்காங்க, அந்த சட்டமன்ற தொகுதியை மட்டும் என்ன பண்ணிருக்காங்க, போக்கஸ் பண்ணிருக்காங்க. போக்கஸ் பண்ணா பல அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இத கேட்கும் பொழுது, படிக்கும் பொழுது நம்மளுக்கே என்ன பண்ணுதுன்னா, ச்சே இந்த அளவுக்குலாம் வந்து பாஜக போயிருச்சா அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் இருந்திருக்கு. நாட்டை எந்த அளவுக்கு கூறு போடுறாங்க. இவங்க சுயநலத்துக்காக ஒரு ஜனநாயகத்தை வந்து என்ன பண்ணிருக்காங்க, படுகொலை செய்திருக்காங்க பாஜக. உண்மையிலேயே பாஜகன்ற ஒரு கட்சி தூக்கி எறிய வேண்டிய ஒரு கட்சி. தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவிலேயே ஆட்சி செய்வதற்கு தகுதி இல்லாத கட்சி அப்படின்னா அது பாஜக ஒண்டிதான் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஏன்னா எல்லாரையும் எந்த அளவுக்கு முட்டாளாக்கி இருக்கிறாங்க, மக்களை எந்த அளவுக்கு முட்டாளாக்கி இங்க பாஜக ஒரு பொய்யான ஒரு தகவலை கொடுத்து ஆட்சி கட்டுல உட்காந்துருக்காங்க. இந்த ஆட்சியை மக்கள் என்ன பண்ணும், தூக்கி விசிறி அடிக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைமை தான். இதை படிக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன வருது, உணர்வுகள் வருது. ராகுல் காந்தி சொல்லும் போது கூட நம்மளுக்கு அது வந்து என்ன பண்ணுது, எல்லாரும் மேம்போக்கா என்ன நினைப்பாங்க, ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆளுங்கட்சி மேல புகார் சொல்றாரு, இதெல்லாம் சாத்தியமா, நடக்காத ஒன்னெல்லாம் இவரா இட்டு கட்டி என்ன பண்றாரு, பொய்களை சொல்லிட்டு இருக்காரு. அப்படிதான் நம்ம நம்புவோம். ஒரு சாதாரண மனநிலைமையில இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, திடீர்னு இவருக்கு ராகுல் காந்தி குற்றச்சாட்டு, அது 6000 அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனா அவர் சொல்லும் போது நம்ம என்ன நினைப்போம், ஆளுங்கட்சி மேல தேவையில்லாம ஒரு குறைகளை சொல்றாரு ராகுல் காந்தி, அப்படிதான் நினைப்போம். ஆனா அதை உள்ளுக்குள்ள போய் படிக்கும் பொழுதுதான் பயங்கரமா இருக்கு. இந்த தேர்தல் ஆணையத்தை வைத்துக்கொண்டு பாஜக இந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகுதுன்னா, நாளை பின்ன நம்மளை, நாட்டு மக்களை எந்த அளவுக்கு கூறு போடுவாங்க, நாட்டை எந்த அளவுக்கு கூறு போடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் நமக்கு ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 5 விதமான முறைகேடை என்ன பண்ணிருக்காங்க, பாஜக செயல்பட்டு இருக்காங்க. ஒண்ணு, அதாவது போலி புகைப்படங்கள், அதே போல வந்து போலி வாக்காளர்கள், போலி வீட்டு நம்பரு, போலி அப்பா பேரு, அதே போல வந்து நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா புகைப்படங்கள், இதை வந்து என்ன பண்ணிருக்காங்க, கிட்டத்தட்ட 5 வகையான வாக்கு திருட்டுல பாஜக ஈடுபட்டிருக்கு. இதுக்கு முழுக்க தேர்தல் ஆணையம் உடந்தையா இருக்கு. என்னன்னா ஒரே வாக்காளரு ஒரே தொகுதியில பல வாக்குச்சாவடிகள் என்ன பண்ணிருக்காரு, ஓட்டு போட்டிருக்காரு. இப்போ ஒரே இடத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்க, போட்டோ, ஒரே போட்டோ பல இடத்துல இருக்கு. இப்போ பெங்களூர்ல அவர் வந்து இருக்கிறாருன்னா மகாராஷ்டிராலேயே என்ன பண்ணிருக்காரு, அதே போட்டோ அதே நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வீட்டு நம்பர் பெரும்பாலும் 0 வந்திருக்கு. ஏன்னா வீட்டு நம்பரே இல்ல, 0 வந்திருக்கு. அதே போல அப்பா பேரு அப்படின்ற போது DFO அப்படின்ற மாதிரி ஒரு டைப் பண்ணிருக்காங்க. ஒரு முறையான பேர் இல்ல, அந்த பேரே இல்லாம ஏதோ இஷ்டத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க, டைப் பண்ணிருக்காங்க அப்பா பேர் இது. சோ அதே மாதிரி போலி வாக்காளர்கள் ஏதோ ஒரு மாநிலத்தில் இருப்பாங்க, அந்த மாநிலக்காரங்க இந்த மாநிலத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஓட்டு போட்டாங்க. இப்படி கிட்டத்தட்ட 1,250,000 வாக்குகள் திருடப்பட்டிருக்கு மகாதேவபுரா தொகுதியில மட்டும். சோ மக்களவை தொகுதியில ஒரு தொகுதி இருக்கு, அந்த மக்களவை தொகுதியில கிட்டத்தட்ட அதுக்கு கீழே 7ல இருந்து 8 தொகுதி சட்டமன்ற தொகுதி வருது. அதுல ஒரு தொகுதி மகாதேவபுரா சட்டமன்ற தொகுதி. இந்த சட்டமன்ற தொகுதியில மட்டும் கிட்டத்தட்ட 1,250,000 வாக்குகள் திருடப்பட்டிருக்கு. இப்படிதான் பாஜக ஒவ்வொரு தொகுதியிலும் தேர்தல் முறைகேடுல ஈடுபட்டு இருக்கிறாங்க, வாக்குகளை திருடி இருக்கிறாங்க, தேர்தல் ஆணையத்தின் உதவியோட திருடி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு என்ன பண்ணிருக்காரு, முன் வச்சிருக்கிறாரு நம்ம ராகுல் காந்தி ஐயா. ஒரே வாக்காளர்கள் பல இடங்கள்ல 11,965 ஓட்டுகள், போலி முகவரி இல்லாத போலி வாக்காளர்கள் 40,0900 பேர், புகைப்படம் செல்லாத வாக்காளர்கள் 4,132, ஆயிரக்கணக்கான வீட்டுகள் எண் வந்து பாத்தீங்கன்னா 0ல இருந்திருக்கு. அதே போல ஒரே முகவரியில் கும்பலான வாக்காளர்கள் 10,452. அது மாத்திரமா, ஃபார்ம் 6 முறைப்படியாக செயல்படுத்தாத வாக்காளர்கள் 33,962 பேர். ஒரே வீட்டு முகவரியில் இருக்கிற வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 80 பேர். அதே போல பீர் தொழிற்சாலையில் இருக்கிறவங்க 68 பேர் வாக்காளர்கள் என மொத்தம் 1,250,000 வாக்காளர்கள் என்ன பண்ணிருக்காங்க, அந்த தொகுதியில செயல்படுத்திருக்காங்க. இது அந்த பெங்களூர் சென்ட்ரல் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட மகாதேவபுரா சட்டமன்ற தொகுதியில மட்டும் திருட்டு நடந்திருக்கு. இது நிறைய இடத்துல நடந்திருக்கு. இந்தியா முழுக்க இந்த வாக்கு திருட்டு நடந்து இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை ராகுல் காந்தி என்ன பண்றாரு, முன் வச்சிருக்கிறார். தொடர்ந்து அவர் என்ன பண்ணியிருந்தாரு, சொல்லிட்டு தான் இருந்தார், பாஜக தேர்தல் ஆணையத்தின் உதவியுடன் வாக்கு திருட்டுல ஈடுபட்டிருக்காங்க, இதுக்கு முறையான ஆவணங்கள் என்கிட்ட இருக்கு. இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ராகுல் காந்தி அந்த அளவுக்கு எல்லாம் போயிட மாட்டார். ஏன்னா 7 அடி உயரத்துக்கு நம்ம பேப்பரா கொடுத்துட்டோம், இந்த பேப்பர் அலசி ஆராயிரத்துக்கு
இவங்களுக்கு என்ன பண்ண நாள் முடிஞ்சிடும், அதனாலே என்ன பண்றாங்க, நிறைய பேர் கை விட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனா மனசு அப்படி இல்ல, உள்ள பூந்து ஆராய்ஞ்சு கொடாஞ்சிருக்கிறாப்புல. இப்போ பாஜகவுக்கு ஒரு பக்கம் திக்கு திக்குன்னு அடிவயிறு கலகுது, தேர்தல் ஆணையம் பதறி போய் என்ன பண்ணுது, இது நாட்டை பிளவுபடுத்துகிற ஒரு செய்தி அப்படின்னு தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி மேல காட்டமா இருந்திருக்கு. நீங்க தப்பு செய்யலனா எதுக்கு உங்களுக்கு கோபம் வருது? இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க, பெங்களூர்ல இருக்கிற தேர்தல் அதிகாரியும் மகாராஷ்டிரா மாநிலத்துல தேர்தல் அதிகாரி 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்க, நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க ராகுல் காந்திக்கு. முறையான ஆவணங்கள் இருந்தா எங்க கட்டத்துன்னு வந்து கொடுங்க, உங்க கட்ட எதுக்குங்க கொடுக்கணும்? ஆல்ரெடி நீங்க முறையா இருக்குது, எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு, எல்லாம் சூப்பரா இருக்கு, எந்த பிழையும் இல்ல அப்படின்னு கொடுத்த வாக்காளர்களே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட லட்சக்கணக்கான வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் என்றத தோல் உரிச்சி காட்டி இருக்கிறாரு ராகுல் காந்தி அவர்கள். இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இதுல இவங்க கிட்ட என்ன பண்ணுமா, ராகுல் காந்தி வந்து இன்னும் எவிடன்ஸை கொடுத்துருமா, எவிடன்ஸை கொடுத்துட்டு அதுல எதுனா போர்ஜரி பண்றதுக்கா? மாட்டிக்கிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்க எதுவும் மாத்த முடியாது, எதுவும் அதுல இருந்து நீக்க முடியாது. அது எல்லாமே கரெக்டா மாட்டது. ஏன் இவ்வளவு? ஏன் பீகார்ல தேஜஸ்வி யாதவுடைய பேர் என்ன பண்ணல, வரல. அவரு குற்றம் சாட்டின உடனே என்ன பண்றாங்க, திருப்பவும் அதை கரெக்ஷன் பண்ணி என்ன பண்றாங்க, அனுப்புறாங்க. இங்க பாருங்க, தேஜஸ் யாதவ் என்ன பண்றாரு, பொய் சொல்றாரு, அவரு பேர் இருக்கு, வாக்காளர் பட்டியல பேர் இருக்கு அப்படின்னு தேர்தல் ஆணையம் உடனே மாத்துறாங்க. ஆனா இப்போ மாத்த முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமா தோல் உரிச்சு காட்டிட்டாரு, பிரஸ்களுக்கு முன்னாடி, நாட்டு மக்களுக்கு முன்னாடி கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் நீங்க என்ன குளறுபடி பண்ணாலும், என்ன நீங்க ஹார்ட் டிஸ்க் வச்சாலும், எந்த டிஸ்க் வச்சா நீங்க என்ன பண்ண முடியாது, மாத்த முடியாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, வாக்குச்சாவடியில அன்னைக்கு பதிவு செய்யப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியிடப்படணும். இந்த ஒரே ஆப்ஷன் தான். இதுக்கு உண்மையிலேயே தேர்தல் ஆணையம் இன்னைக்கு ரோஷம் வந்து என்ன பண்ணுது, ராகுல் காந்திக்கு லெட்டர் அனுப்புது இல்ல, நாங்க தப்பு பண்ணல, அப்படி எதனா முறையான ஒரு ஆவணம் தான் எடுத்துட்டு வந்து எங்க கிட்ட சமர்ப்பிங்க அப்படின்னு சொல்லுதுல. அன்னைக்கே நீங்க சிசிடிவி காட்சி கொடுத்தா இருந்தேன், உங்க மேலதான் தப்பே இல்லையே, நீங்க தான் தவறே செய்யலையே, நீங்க தான் வந்து அப்படியே கரைப்படாத கரங்களாச்சே, தேர்தல் ஆணையம் உண்மையின் மறுரூபமா இருக்கே, நீங்க என்ன பண்ணிருக்கலாம், சிசிடிவி காட்சி கொடுத்துருக்கலாமே, ஏன் கொடுக்கல? அப்போ ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. அந்த தப்பை மறைக்கிறதுக்கு மக்களவையின் எதிர்கட்சி தலைவர் என்ன பண்றாரு, பிரதிநிதித்துவமா என்ன பண்றாரு, கேட்கிறாரு சிசிடிவி காட்சி கொடுங்க அப்படின்னு. ஆனா அதுக்கு கொடுக்க முடியாது அப்படின்றதுக்காகவே ஒரு சட்டத்தை இயற்றி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுது தேர்தல் ஆணையம். ஆனா மனுஷன் சும்மா விடுவாரா? ஆடிட்டாப்பல பயங்கரமா ஆட்ட ஆடுறாரு. இப்போ பாஜகவின் பொய்யான முகம், திருட்டின் முகம் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிச்சு. ராகுல் காந்தி தோல் உறுத்தி காமிச்சிட்டாரு அப்படின்றதுதான் நிதர்சனமா உண்மை. எந்த அளவுக்கு வாக்கு திருட்டுல ஈடுபட்டு இருக்கிறாங்க பாருங்க. எல்லாரும் சொல்லுவாங்களே, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனே கிடைக்கிற கதிகம் தான். அங்க திருடி இங்க திருடி ஒட்டு மொத்தமா திருடி இப்போ வாக்கு திருட்டுல பாஜக ஈடுபட்டு இருக்கு அப்படின்றத நம்ம ராகுல் காந்தி அவர்கள் ஆவணத்தோட எவிடன்ஸோட என்ன பண்ணிருக்காரு சொல்லியிருக்காரு. சும்மா போற போக்குல இந்த பாஜக சொல்லுவாங்களே, எங்க கிட்ட இந்த எவிடன்ஸ் இருக்கு அந்த எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு போற போக்குல எல்லாம் இல்ல, எவிடன்ஸ், ஃபுல் எவிடன்ஸ், எல்லா எவிடன்ஸ் என்ன பண்றாரு, கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது. இப்போ ஒரு பக்கம் பாஜக விழிப்பிதிங்கி நிக்குது, ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம் உறுதுணையா போறேன், எங்க பாருங்க உங்களை நம்பி நாங்க பண்ணோம், இப்ப மாட்டிக்கிட்டோம், என்னங்க பண்றது அப்படின்ற மாதிரி இருக்கு. இது வீரியமடையும். இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன, மோடி தலைமையிலான பாஜக அரசு டிஸ்மிஸ் செய்யப்படணும், அவங்களா ராஜினாமா பண்ணி மறு தேர்தலை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது. ஏன்னா இது இவங்க முறையா ஜெயிக்கல, பாஜக முறையா ஜெயிக்கல அப்படின்ற ஒரு விஷயம் தெல்ல தெளிவா இருக்கு. அவங்க வின் பண்ண கிட்டத்தட்ட 200 சொச்சம் எம்பிகள் பொய்யான வாக்குகளை வைத்து வின் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது. இது பாஜக ஆட்சி செய்யறது முறைகேடான ஆட்சி. சோ பாஜக முறையா ஜனநாயகத்தின் அடிப்படையில அவங்க வின் பண்ணி ஆட்சி அமைக்கல அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது. முறைகேடுகளை பண்ணி வாக்குகளை திருடி இந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளிருக்கிறாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ராகுல் காந்தி மேல தேர்தல் ஆணையம் பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. ஆவணங்கள் எடுத்துட்டு வந்து எங்களை கொடுங்க, நாங்க அதை சரி பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இது அடுத்த கட்ட லெவலுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ பாஜக ஒரே ஒரு தொகுதியில மட்டும் கிட்டத்தட்ட 1,80,000 வாக்குகள் திருடி இருக்குன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவுல எத்தனை லட்சங்கள் வாக்குகள் திருடி இருக்கப்பட்டிருக்கும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்திலையும் பார்க்க வேண்டியதா இருக்குது. இத ராகுல் காந்தி அவர்கள் தோல் உரித்து காட்டியிருக்கிறார். இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.